ஹாய்ங்க. இன்றைக்கி சம்பா ரவையை வச்சு அருமையான டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி ஒன்று ரெடி பண்ணிடலாங்க. அது செய்யறதுமே ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறமா ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், அப்புறமா மஞ்சள் தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கீங்க. அப்போ தான் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ காய்க்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வேகிறதுக்கு. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா காயை வேக வச்சிட்டேங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க நம்ம சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க லோ ஃப்ளேமில். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இறக்குறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு கூடவே நறுக்கின மல்லித்தலையும் தூவி இறக்குனீங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் சம்பா ரவை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.